ஒரு அழகான காட்டிலே ஒரு எலி ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த எலி மிகவும் சமாதானமாகவும் மிக அழகாகவும் தனது குடும்பத்தோடு வசித்து வந்தது. புதிதாக பிறந்த சில எலிக்குட்டிகள் அந்த எலியிடம் இருந்தது. அவற்றை மிகவும் ஆசையாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் தினந்தோறும் வளர்த்து பராமரித்து வந்தது. இந்த சூழ்நிலையிலே திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய பாம்பு ஒன்று அந்த எலியின் குடும்பத்தின் அருகில் வந்தது. அப்பொழுது அந்த எலி, ஏய், என்னுடைய குழந்தைகளை ஒன்றும் செய்து விடாதே, பாம்பு சகோதரியே, என் குழந்தைகளை ஒன்றும் செய்து விடாதே என்று சொல்லி பயத்துடன் முறையிட்டது. அப்பொழுது பாம்பு சொன்னதாம், நான் மிகவும் கொடூரமானவள் அல்ல. என் தோற்றத்தையும் என் இனத்தையும் பார்த்தால் எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் நான் சற்று அன்பானவள். நான் எல்லோரையும் நேசிக்க கூடியவள். என்னை நீ தவறாக நினைத்து விடாதே, உன் நினைவை மாற்றிக்கொள் என்று அந்த பாம்பு மெதுவாக கூறியது. உடனே இவ்வளவு அழகாகவும் அன்பாகவும் பேசிய அந்த பாம்பை பார்த்ததும் அந்த எலி அதன் வஞ்சக பேச்சில் மயங்கிவிட்டது. தன் பிள்ளைகளுக்கு இரை தேட சற்று தூரத்திற்கு செல்ல வேண்டி இருந்ததால் அந்த பாம்பிடம் தன்னுடைய குடும்பத்தையும் குட்டிகளையும் ஒப்படைத்தது. என் குழந்தைகளை சற்று பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தூரத்தில் இரை தேட சென்றது. திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பாம்பு எலியின் குட்டிகள் அனைத்தையும் விழுங்கிவிட்டதை அந்த எலி உணர்ந்தது. அதை கண்ட எலி மிகுந்த மனவேதனையுடன், ஐயோ, எனக்கு துரோகம் இழைத்து விட்டாயே, உன்னை நான் நம்பினேனே, ஏன் இப்படி செய்தாய் என்று கண்ணீரோடு கதறி அழுதது. அப்பொழுது அந்த பாம்பு ஏளனமாக சிரித்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டது. சற்று நாட்கள் கழித்து மறுபடியும் அந்த பாம்பு அதே இடத்திற்கு வந்தது. அது வரும்போது மிகவும் சோர்வாக இருப்பதை அந்த எலி கவனித்தது. ஆனாலும் தன் குட்டிகள் அனைத்தையும் விழுங்கிய அந்த பாம்பிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மிகுந்த கவனத்தோடு இருந்தது. அப்போது அந்த பாம்பு மிகவும் தளர்ந்த குரலில் பேச ஆரம்பித்தது. என்னை மன்னித்து விடு. உனக்கு நான் ஏற்படுத்திய இழப்பு மிகவும் பெரியது. என் குற்றமும் பெரியது. என்னை மன்னித்து விடு. அதற்கெல்லாம் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார். இப்போது நீயும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறியது. உடனே அந்த பாம்பு சொன்னதை கேட்ட எலி, ஏன், நல்லாதானே இருந்தாய், உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டது. அப்பொழுது பாம்பு சொன்னது, உன்னுடைய குட்டிகளை நான் தின்று விட்டதற்காக கடவுள் என்னை தண்டித்து விட்டார். நான் இப்போது மனம் மாறிவிட்டேன் என்று கூறியது. அப்பொழுது என்ன சொல்கிறாய் என்று அந்த எலி கேட்டது. அந்த பாம்பு சொன்னது, ஆம், நான் உன் குட்டிகளை இப்படி அழித்ததினால் கடவுள் என்னை தண்டித்து விட்டார். நான் உணவு என்று நினைத்து எதையோ கடிக்க போன போது என் பற்கள் உடைந்து போயின. என்னுடைய விஷப்பைகளும் கிழிந்து விட்டன. இப்போது எனக்கு விஷப்பைகளும் இல்லை, பற்களும் இல்லை. நான் சாப்பிடவே முடியாத நிலையில் இருக்கிறேன். என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், உன்னுடைய குட்டிகளை அழித்ததற்காகவே கடவுள் என்னை தண்டித்து விட்டார் என்று. நான் இப்போது உன்னிடம் மன்னிப்பு கேட்கத்தான் வந்தேன் என்று அந்த பாம்பு வருத்தத்தோடு கூறியது. அந்த எலி, அப்படியா, பாவம் நீ, ஐயோ, எங்கே, எந்த இடத்தில் உனக்கு இப்போது பல் இல்லை, எந்த இடம் வலிக்கிறது என்று சொல் என்று கேட்டது. அப்போது அந்த பாம்பு, இதோ இந்த பல்லைத்தான், இந்த இடத்தில்தான் எனக்கு மிகவும் வலிக்கிறது என்று தன்னுடைய வாயை மெதுவாக திறந்து காட்டியது. அந்த எலி அந்த இடத்தை பார்ப்பதற்காக அருகில் சென்றபோது அந்த பாம்பு திடீரென்று அந்த எலியை லபக்கென்று கவ்வி விழுங்க ஆரம்பித்தது. அப்போது அந்த எலி மறுபடியும், நீ தவறு செய்கிறாயே என்று வேதனையோடு சொன்னது. அதற்கு அந்த பாம்பு சிரித்துக்கொண்டு,
முட்டாளே, எந்த பாம்பாவது தனக்குள் இருக்கும் விஷத்தை மாற்றிக்கொள்கிறதா? எந்த பாம்பு தான் ஆபத்தானது என்பதை முதலில் காட்டிக் கொடுக்கும்? எனக்கு இரையாவதற்கு முன்பாக எதையும் நான் நய வஞ்சகத்தோடுதான் அணுகுவேன். அதனால் உன்னை கொல்வதற்காக என்ன வார்த்தை வேண்டுமானாலும் பேசுவேன். நீ அதை நம்பிவிட்டாய். இதுதான் உனக்கான முடிவு என்று கூறியது. ஐயோ பாவம்! அந்த பாம்பின் விஷத்திற்கும் வஞ்சனைக்கும் உள்ளாகி அந்த எலியும் அதன் குடும்பமும் அழிந்து போயின. இந்த கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்வது என்னவென்றால், ஒருவருடைய வஞ்சனைக்குள் சிக்கினால் அந்த அழிவு எல்லோருக்கும் வரும். ஆகையால் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள்.